So good morning students, today we are going to see about social science term 3. So unit 2, the story of Madras presidency. So here we are going to learn about what are the state, district, what is the history of Madras presidency, what are the districts of Madras presidency, etc. Madras presidency. Madras presidency was formed in 1801. It was an important province of British India. It was also known as Madras Provincial and officially known as the Presidency of Fort St. George. ஸோ மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1801 என்ன பண்ணிச்சு ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ மெட்ராஸை மையமாக வச்சு அந்த நேரம் அதுக்கு மெட்ராஸ்ன்னு பேர். மெட்ராஸை மையமாக வச்சு பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை ஒரு தலைநகரம் மாதிரி வச்சு என்ன பண்ணாங்கன்னா கண்ட்ரோல் பண்ணாங்க. ஓகே. So it include areas of southern India such as state of Tamil Nadu, Kerala, Andhra Pradesh, Karnataka and parts of Odisha and Union Territory of Lakshadweep. ஸோ இது எங்கெல்லாம் பரவி இருந்துச்சு இந்த பிரசிடென்சி மெட்ராஸ் அப்படிங்கிறது. ஸோ முந்தி வந்து மெட்ராஸ் அப்படி தான் சொல்லுவாங்க, தமிழ்நாடுன்னு கிடையாது. ஸோ அது பார்த்திங்கன்னா கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, கொஞ்சம் ஒடிசா வரைக்கும் கூட அது என்ன ஆச்சுன்னா விரிஞ்சிருந்துச்சு. ஓகே. ஸோ இதுதான் அதோடைய ஸ்ட்ரக்சர். ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஒரிசா வரைக்கும் இருக்கும். விசாகப்பட்டினம் அதுக்கும் மேலேயே அந்த இடம் இருக்குது. விசாகப்பட்டினம் வந்து ஆந்திராவில் வந்துடும், அதுக்கும் மேலே ஒரிசா வரைக்கும் இருந்துச்சு. ஓகே. த சிட்டி ஆஃப் மெட்ராஸ் நவ் நோன் அஸ் த சென்னை வாஸ் த கேபிட்டல் ஆஃப் த பிரசிடென்சி. ஸோ அந்த மெட்ராஸ் பிரசிடென்சி அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டேட் மாதிரி, அதுக்கு மெட்ராஸ் அப்படிங்கிறது தான் வந்து இப்போ சென்னை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் வந்து கேபிட்டல். In 1862, the province was divided into 22 districts. Then it was divided into 24 districts. Later in 1911, the province was further divided into 26 districts, including North Arcot, South Arcot, Chengalpet, Madras, Salem, Coimbatore, Tirunelveli, Tanjavur, Madura, Ramnad, Tirunelveli, Nilgiris in Tamil Nadu. It was under British rule until 1947. So முதல்ல 22 மாவட்டமாக இருந்துச்சு, அப்புறம் 24 ஆச்சு. தென் 1911 பார்த்திங்கன்னா 26 மாவட்டம். ஓகே. எப்போ அப்படின்னா பிரிட்டிஷ் ரூல் வரைக்கும் 1947 வரைக்கும் இந்த ஃபார்மேட்டில் தான் இருந்துச்சு. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 147 years of its formation, Madras Presidency was renamed as Madras State in 1947 as India gained independence. ஸோ இண்டிபெண்ட் ஆன உடனே அதுக்கு பேர் மெட்ராஸ் ஸ்டேட் அப்படின்னு தான் பேர். தமிழ்நாடு அப்பவும் தமிழ்நாடு கிடையாது, மெட்ராஸ் ஸ்டேட். மெட்ராஸ் பிரசிடென்சியை வந்து ஸ்டேட் அப்படின்னு மாற்றிட்டாங்க. ஓகே. இன் 1956 the Madras state consists of 4 regions comprising of 13 districts, namely Madras, Chengalpet, North Arcot, South Arcot, Salem, Tiruchirappalli, Tanjavur, Coimbatore, the Nilgiris, Madurai, Tirunelveli, Ramanathapuram and Kanyakumari. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா 13 இதுதான் மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு. பார்த்திங்கன்னா இதை 4 ரீஜனாகவும் பிரிச்சிருந்தாங்க, ரீஜன் 1, ரீஜன் 2 அப்படின்னு. இட் வாஸ் அஃபிஷியலி ரீநேம்ட் அஸ் தமிழ்நாடு இன் 1967. ஸோ 20 years கழிச்சு தான் என்ன பண்ணுறாங்க, தமிழ்நாடு அப்படின்ட்டு பேர் வைக்கிறாங்க. ஓகே. Region 1, the Madras. The modern district of Chennai, Tiruvallur and Kanjipuram consist of Madras district. British brought a part of a land from Nayaka rulers in 1639. They built Fort St. George and named the area Madrasapattinam. ஸோ மட்ராசப்பட்டினம் அப்படின்னு சொல்லி தான் மதராஸ்பட்டினம் அப்படின்னு சொல்கிறாங்களா, மதராசப்பட்டினம் அப்படின்னு சொல்லி தான் அதுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, பேர் வச்சாங்க. அதுதான் இப்போ கடைசியில் மெட்ராஸ்ன்னு ஆயிடுச்சு. இப்போ இட் இஸ் கால்ட் அஸ் சென்னை. Udiyam caves are rock shelter in South India and are known for their prehistoric stone tools and evidence of human living there nearby 2 lakhs years ago. ஸோ 2 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்ததா, மனிதர்கள் வாழ்ந்ததா என்ன இருக்குது, நிறைய குகைகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. உத்திரமேரு அண்ட் ஏன்ஷியன்ட் சோழா வில்லேஜ் இஸ் லொக்கேட்டட் இன் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். The temple inscription of Uttarameru are notable for their historic description of rural self-governance. ஸோ உத்திரமேரூரில் இருக்கிற அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு சோழ வில்லேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க உத்திரமேரூரை. ஏன்னா அதில் உள்ள அந்த கோயிலில் இருக்கிற அந்த சிலைகள் வடிவங்கள்லாம் வந்து ரூரல் செல்ஃப் கவர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத பற்றி அதை என்ன செய்யுது எடுத்து வைக்கிறதா இருக்குது.
So Mahabalipuram, so Mamallapuram. Mamallapuram was created by Pallava dynastics. It has many rock cultures and sculptures and is declared by UNESCO as a World Heritage Site. உலக நாடுகளாலும் உலக அந்த ஹெரிட்டேஜ் அப்படி சொல்லக்கூடிய பாரம்பரியத்தை காப்பாற்றுற அந்த இது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, யுனெஸ்கோ அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது ஒரு பாரம்பரியமான ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அறிவிச்சிருக்கிறாங்க. இது பல்லவா பீரியடில் அவங்களுடைய ஆட்சி காலத்தில் என்ன பண்ணப்பட்டதுன்னா உருவாக்கப்பட்டது. ஓகே. North Arcot. The modern district of Nellore and Thiruvannamalai consists the North Arcot district. Vellore Fort is an ancient fort built in 1566 by Chinnabhumi Nayaka and Thimareddy Nayak. ஸோ இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா அந்த வெள்ளூர் கோட்டை அப்படிங்கிறத வந்து பண்ணியிருக்கிறாங்க. நார்த் ஆர்காடில் பார்த்தீங்கன்னா வெள்ளூரும் அண்ட் திருவண்ணாமலையும் என்ன பண்ணியிருக்கு, நார்த் ஆர்காடில் வந்துடும். ஓகே. Vainu Babu Observatory is an astronomical observatory. It is located in Kavalur. This is the biggest observatory in Asia. ஸோ அந்த செயற்கைக்கோள்கள் பிரபஞ்சங்களை வந்து பார்க்கக்கூடிய அந்த அப்சர்வேட்டரி, அதாவது டெலஸ்கோப் அந்த இது வைக்கிற அந்த இடம் வந்து காவலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. ஓகே. இது வந்து ஏஷியாவில் பிக்கெஸ்ட் ஒன். ஓகே. South Arcot. The modern district of Viluppuram and Kudalur consists the South Arcot district. ஸோ விழுப்புரமும் கடலூர் அது ரெண்டு சேர்த்து தான் சவுத் ஆர்காட் அப்படின்னு சொல்கிறாங்க. போர்ட்டோனோவா ஆல்சோ கால்டஸ் பரங்கிப்பேட்டை இஸ் சிச்சுவேட்டட் இன் கூடலூர் டிஸ்ட்ரிக்ட். பரங்கிப்பேட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. ஃப்ரெஞ்சுக்காரங்க பண்ணது. திஸ் ஃபர்ஸ்ட் அயர்ன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரி ஆஃப் இந்தியா வாஸ் லொக்கேட்டட் இன் போர்ட்டோனோவா இன் 1830. The Senji Fort, also called as Senji Fort, is one of the beautiful fort in Tamil Nadu. செஞ்சி கோட்டை அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இது வந்து ரொம்ப அழகான ஒரு கோட்டை. This fortress is built across 3 hill rocks in Viluppuram district. The British call this fort as Troy of the East. ஸோ இதுதான் வந்து அந்த செஞ்சி கோட்டையுடைய இது. Aruveli is an experimental township in Viluppuram district near Puducherry. It is a place where people from all over the world come and live together to build a culture of unity. ஸோ இது யூனிட்டி பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்குது. ஓகே. Region 2. The Salem modern district of Salem, Dharmaburi, Krishnagiri and Namakkal consists the Salem district. The name Salem is derived from the word Salem. It means that area surrounded by mountain. ஸோ அதனால தான் அதுக்கு சேலம்னு பேர் வச்சுருக்கிறாங்க. மேட்டூர் டேம் ஆல்சோ கால்ட் அஸ் ஸ்டான்லி ரிசர்வாயர் was constructed across the river Kaveri in 1934. Okanakkal is one of the waterfalls located in Dharmaburi district. Boat ride on Korakil made by a bamboo is an attraction here. Osur is an industrial site located in Krishnagiri district. ஸோ இது வந்து ஒகேனக்கலுக்கு ரொம்ப ஃபேமஸ், மேட்டூர் டேமுக்கும் ரொம்ப ஃபேமஸ். கோயம்புத்தூர். During British India, the Coimbatore district comprised the modern district of Coimbatore, Erode, Tirupur and the Nilgiris and a part of Dindigul. ஸோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இது எல்லாமே வந்துடுது, ஈரோடு திருப்பூர்லாம். ஸோ ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் இஸ் ஃபேமஸ் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹேண்ட்லூம், பவர்லூம் அண்ட் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ். உங்களுக்கு ஈரோடு தெரிஞ்சிருக்கும், ஈரோடு திருப்பூர்லாம். ஓகே. Coimbatore is called as Manchester of South India. Anamalai Wild Sanctuary is located in Coimbatore district. It is one now called as Indira Gandhi Wildlife Sanctuary and National Park. ஸோ ஆனமலை சரணாலயம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்குது. நீல்கிரிஸ். The Nilgiris was a place specially attraction for European because of the natural charm and pleasant climate. Tottapatta is the highest peak in Nilgiris and it is the 4th highest peak in South India. ஸோ தொட்டப்பட்டா இங்கே தான் இருக்குது. The Queen of Hill Station, Udagamandalam, better known as Ooty, is the most popular hill station in South India. அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், உதகமண்டலம் தான் இங்கே என்னது Queen of Hill Station. ஓகே. ராணி, மலைகளின் ராணி அப்படி சொல்லுவாங்க. ஊட்டி வாஸ் த சம்மர் கேபிட்டல் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி. ஜான் சுவிலியன், த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃப் கோயம்புத்தூர், இஸ் credited ஃபார் டெவலப்பிங் த பியூட்டிஃபுல் ஹில் ஸ்டேஷன் ஆஃப் ஊட்டி. ஸோ இவர் தான் என்ன பண்ணுறாருன்னா உருவாக்குறாரு. ஓகே. Region 3. Tiruchirappalli is under the Region 3. The modern district of Tiruchirappalli, Karur, Pudukkottai, Perambalur, Ariyalur form the Tiruchinoppally district. The Tiruchirappalli rock fort is temple built on an ancient rock. ஸோ உங்களுக்கு மலைக்கோட்டை கேள்விப்பட்டிருப்பீங்க, இது இங்கே தான் இருக்குது. It is constructed on a rock that is 83 meters tall. There are 2 Hindu temples inside the fort.
Ranjankudi Fort is located in Perambalur. This is the fort was constructed by Nawab of Carnatic. Okay, Carnatic. Gangaikonda Cholapuram is located in Ariyalur district. UNESCO declared this temple as one of the world famous heritage monument. So ரொம்ப பழமையான ஒரு சின்னமாக என்ன பண்ணிருக்காங்க கங்கைகொண்ட சோழபுரம் அதை வந்து அறிவிச்சிருக்காங்க. The Ariyalur district is also known for its rich prehistory fossils. ஸோ அரியலூரில் நிறைய பழங்கால சின்னங்கள் இருக்குது. ஓகே. தஞ்சாவூர். The modern district of Tanjavur, Nagapattinam and Tiruvallur form the Tanjavur district. ஸோ இப்போ வந்து இதெல்லாம் சேர்ந்ததான் அந்த காலம் தஞ்சாவூர். தஞ்சாவூர் இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் த டெல்டா ஏரியா அண்ட் த ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடு. தஞ்சாவூர் தான் என்ன பண்ணுவாங்க ரைஸ் பவுல் இல்லையா அரிசி அதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு. மனோரா ஃபோர்ட் இஸ் லொக்கேட்டட் இன் த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தஞ்சாவூர். இட் இஸ் நோன் ஃபார் த 8 stories மினியேச்சர் ஃபோர்ட்ரஸ் பில்ட் பை ராஜா சர்பூஜி. ஸோ ராஜா சர்பூஜிங்கிறவர் தான் என்ன பண்ணியிருக்காருலாம் இங்கே ஒரு ஃபோர்ட் வந்து கட்டியிருக்காரு. த Kallanai is an ancient dam built across the river Kaveri in South India. Kallanai தான் ரொம்ப பழமையான ஒரு டேம். This dam was constructed in the 2nd century AD by Chola Kingdom King கரிகாலன். கரிகாலன் அப்படிங்கிற ராஜா வந்து என்ன பண்ணியிருக்காரு அந்த தடுப்பணையை என்ன பண்ணியிருக்காரு டேம் வந்து கட்டியிருக்காரு. பிரதீஸ்வரா டெம்பிள் இஸ் பாப்புலர்லி நோன் அஸ் த தஞ்சாவூர் பெரிய கோயில், தஞ்சை பெரிய கோயில். Region 4 Madurai. The modern district of Madurai, Ramanathapuram, Theni and part of Sivagangai, Virudhunagar and Dindigul form the Madurai district. The Thirumalai Nayakar Palace built by Thirumalai Nayakar located in the district of Madurai. உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸாக தெரிஞ்சிருக்கும் திருமலை நாயக்கர் பேலஸ். இது இங்கே தான் இருக்குது. திருமலை நாயக்கர் அப்படிங்கிற ஒரு ராஜா தான் என்ன பண்ணார் அதை கட்டினார். இட் இஸ் கிளாசிக்கல் ஃபியூஷன் ஆஃப் திராவிடன் அண்ட் இஸ்லாமிக் ஆர்கிடெக்சர். ஸோ இஸ்லாமிக் முஸ்லிம்ஸ் அண்ட் திராவிடர்ஸ் இவங்களுடைய அந்த ஆர்கிடெக்சரில் தான் அது இருக்கும். இதான் வந்து திருமல் நாயக்கர் பேலஸ் பில்ட் பை த திருமல் நாயக்கர் லொக்கேட்டட் இன் த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மதுரை. Bodi Nayakanur is at the foothills of the Western Ghats. It is popularly known as Cardamom city. It is located in the district of Theni. Keeladi is located in Sivagangai district. According to Tamil Nadu Archaeological Department report, Keeladi is an urban settlement of Sangam age. This culture finding belongs to 6th century BC. ஸோ கீழடி தான் இங்கே சிவகங்கையில் இருக்குது. ரொம்ப ஃபேமஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ரொம்ப பழைய காலத்தில் தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகே. திருநெல்வேலி. The modern district of Tirunelveli, Kanyakumari and Thuthudi along with the part of Virudhunagar form this Tirunelveli district. Kattavamman Memorial Fort was constructed by the government of Tamil Nadu. It is located in Panjalanguruchi, 21 km from Thuthudi. ஸோ இங்கே தான் கட்டபொம்மனுக்கு வந்து ஒரு மெமோரியல் பில்டிங் ஒன்று கட்டியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு. 21 கிலோமீட்டர் தூத்துக்குடியிலேருந்து அங்கே இருக்குது பாஞ்சாலங்குறிச்சின்னு. உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கோம் கட்டபொம்மனை பற்றி. தூத்துக்குடி இஸ் கால் த பேர் சிட்டி. ஓகே, முத்து நகர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் பேர்ல் ஃபிஷிங், அதாவது முத்து எடுக்கிறதுக்கு இங்கே ரொம்ப ஃபேமஸ். சீப் ஆக்குபேஷன் கேரிட் அவுட் இன் த டவுன். Tirunelveli is on the banks of river Tamrabarani. Kuchalam is located in the Western Ghats. It is called the Spur of South India. So Kuchalam உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. திருநெல்வேலி வந்து தாமிரபரணி, வத்தாத ஜீவநதி அப்படி சொல்லுவாங்க. Conclusion. Tamil Nadu possesses many glorious sculptures, painting, murals, drawing, walls, pillars. In addition to that, giant temples, towers, கோபுரம்ஸ் were constructed by Tamil kings. ஸோ பெரிய பெரிய கோயில்கள், மண்டபங்கள் இதெல்லாம் வந்து தமிழ் ராஜாக்களால் என்ன பண்ணப்பட்டுச்சு, கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. தீஸ் ஹவ் ப்ரிசர்வ்ட் த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு. திஸ் அட்ராக்டட் டூரிஸ்ட் ஆல் அரவுண்ட் த வேர்ல்டு. ஸோ இந்த கலைகள் வந்து உலகத்தில் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்குது, இங்கே டூரிஸ்டாக வரக்கூடிய வாய்ப்பை அவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த தமிழ்நாடு. So students, thank you very much. Please like my video and subscribe my channel. Thank you.